கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகா பரிசுத்தமான நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேத வசனம் மனிதனை குறித்து என்ன என்று சொல்கிறது என்றால், வாசியுங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. பாருங்க, மனிதர்களுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது என்றால், அவன் ஒரு முறை மரிக்க வேண்டும். அவன் மரித்த பிறகு என்ன நடக்கும் என்றால், அவன் நியாய தீர்ப்புக்கு நிற்க வேண்டும். அவன் நியாய தீர்ப்புக்கு நின்ற பிறகு அடுத்தது அவனுக்கு என்ன நடக்கும் என்றால், அவன் தான் இந்த உலகத்திலே செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவன் தன்னுடைய பலனை மறுமையிலே புதிய பூமியிலும் புதிய வானத்திலும் அவன் அடைவான் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆகவே நியாய தீர்ப்பு என்று சொல்லும் பொழுது 2 வகையான நியாய தீர்ப்புகள் உண்டு என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நியாய தீர்ப்பு என்ன என்றால், பாவிகளின், அக்கிரமக்காரர்களின் நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு ஒரு முறைதான் நடைபெறும். அது எங்கே நடைபெறும் என்றால், புதிய பூமியிலே நடைபெறும். வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. பாருங்க, வெள்ளை சிங்காசனம் எங்கே வைக்கப்படுகிறது என்றால், புதிய பூமியின் மேலே வைக்கப்படுகிறது. அந்த புதிய பூமியின் மேல் தான் வெள்ளை சிங்காசனம் வைக்கப்படுகிறது என்பதை அந்த வசனம் என்ன என்று விளக்குகிறது என்றால், இப்பொழுது இருக்கிற பூமியும் இப்பொழுது இருக்கிற வானமும் அங்கே காணப்படாமல் போயிற்று என்றால் என்ன அர்த்தம்? ஆகவே இப்பொழுது இருக்கிற பூமியையும் வானத்தையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தை என்னும் அக்னியினாலே சுட்டெரித்து அதை சாம்பலாக்கி புது வானத்தையும் புது பூமியும் சிருஷ்டித்த பிறகு, அந்த புதிய வானத்திலும் பூமியிலும் நடைபெறுகிற முதல் நிகழ்வு என்ன என்றால், வெள்ளை சிங்காசனத்தின் மேல் கர்த்தர் அமர்ந்திருக்கிறார். அவர்களுக்கு முன்பாக அநேக மக்கள். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிகள். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களின் மேல் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மரித்து, அதை தொடர்ந்து சபையின் காலம், உபத்திரவ காலம், 1000 வருட அரசாட்சியின் காலம் ஆகிய இந்த காலங்களிலே அக்கிரமக்காரர்களாக அவர்கள் வாழ்ந்து மரித்த அனைவரும் வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பார்களாம். அவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும், அது மட்டுமல்ல, கள்ள போதகர்களும் கள்ள விசுவாசிகளும் தந்திரங்களையும் சூன்யங்களையும் மந்திரங்களையும் செய்யக்கூடிய மந்திரவாதிகள் அனைவரும் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள். அவர்களுக்கு முன்பாக என்ன இருக்கிறது என்ற அந்த வசனம் சொல்கிறது என்றால், புஸ்தகங்கள் இருக்கிறது. யார் யார் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நியாய தீர்ப்புக்கு நிற்கிறார்களோ, அவர்கள் இந்த பூமியிலே செய்த அத்தனை காரியங்களும் அவர்களுக்கு முன்பாக இருக்கின்ற புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நான் செய்தேன், இதை நான் செய்யவில்லை என்று மறுக்க எவருக்கும் முகாந்திரமே கிடையாது. ஏனென்று கேட்டால், அத்தாட்சியோடு சாட்சியோடு தேவன் வெள்ளை சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக புத்தகம் இருக்கிறது. யார் மறுப்பார்கள் இதை நான் செய்யவில்லை என்று? ஏனென்று கேட்டால், எல்லாம் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆகவே அவர்கள் செய்த கிரியைகளின்படி அனைவருக்கும் என்ன செய்வார்? கர்த்தர்
தண்டனையை வழங்குவார். இதற்கு என்ன என்று பெயர் என்றால் ஆக்கினை தீர்ப்பு என்று பெயர். ஏனென்று கேட்டால் இவர்கள் அனைவரும் ஆக்கினையை அவர்கள் அடைகிறார்கள். அடுத்ததாக ஆக்கினை தீர்ப்பு அடைந்தவர்கள் எங்கே தள்ளப்படுவார்கள் என்றால் அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். இந்த அக்னி கடலிலே தள்ளப்பட்டவர்கள் எவ்விதமான தண்டனைகளை அனுபவிப்பார்கள் என்று வேதத்தில் தெளிவாக எழுதவில்லை. வாசியுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10வது வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாக்கிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். பாருங்க, பசி. அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். பாருங்க, ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில கர்த்தர் அந்தி கிறிஸ்து என்ற மிருகத்தையும் அவனுக்கு துணையாக நின்ற கள்ள தீர்க்கதரிசியும் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளிவிட்டார். இப்பொழுது 20வது அதிகாரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அசுத்த ஆவிகளையும் அவைகளுடைய தலைவனாகிய சாத்தானையும் அதே இடத்திலே அவர்களை தள்ளுகிறார். ஆனால் அந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால் அவர்கள் சதா காலம் இரவும் பகலும் வாதிக்கப்படுவார்கள். இதை தவிர அக்னி கடலிலே அக்கிரமக்காரர்கள் எத்தகைய தண்டனையை அடைவார்கள் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக விளக்கவில்லை. ஏனென்று கேட்டால் அக்னி கடலிலே வாதைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு என்று தெரிந்து கொண்டால் போதும். அது எத்தகைய வாதிகள், அது எத்தகைய துன்பங்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீதிமான்களுடைய நியாயத்திலே நீதிமான்கள் அடைய போகிற பலன்களை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அவ்வாறெனில் நீதிமான்களுடைய நியாயத்தீர்ப்பு எப்பொழுது எங்கே நடக்கும் என்றால் வாசியுங்கள், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நாளானது. இந்த நாள் ஆனது என்ற இந்த சொல் எந்த நாளை குறிக்கிறது என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேகத்தின் மேலே பிரதான தூதனோடும் எக்கால சத்தத்தோடும் தேவ தூதர்களோடு வரும்பொழுது 3வது வானத்திலே இருக்கின்ற பழைய ஏற்பாட்டு காலத்தின் நீதிமான்களும் புதிய ஏற்பாட்டின் காலத்தின் நீதிமான்களும் அவருடைய ஆவிகள் இறங்கி அவரிடத்திலே வரும் மத்தியவானத்திலே. பிறகு அவ்விடத்திலிருந்து அவர்கள் மீண்டும் பூமிக்கு வந்து வேத வசனத்தின் அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் இருக்கின்ற கிறிஸ்துவோடு இணைவார்கள். இது முதல் கட்டம். இரண்டாவதாக அதை தொடர்ந்து உயிரோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இமைப்பொழுதிலே மறுரூபம் அடைந்து அவர்களும் ஆவிக்குரிய சரீரத்தையும் மகிமையான சரீரத்தையும் பிடித்து அவர்களை பின்தொடர்ந்து தேவனுடைய சமூகமாகிய மத்திய வானத்திலே அவர்கள் போய் சேருவார்கள். இதுதான் அந்த நாள். இந்த நாள் நியாய தீர்ப்பு என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் வசனத்தின் படியிலே அது நியாய தீர்ப்பு அல்ல. அது என்ன என்று சொல்கிறது என்றால் அவனவன் கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்தின் மேல் எவைகளை கட்டினானோ, அதாவது அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவனுடைய கிறிஸ்துவ ஊழியம் எப்படிப்பட்டது, அவன் கிறிஸ்துவில் எவ்வாறு வாழ்ந்தான், எவ்வாறு இணைக்கப்பட்டான், அவனுடைய சாட்சி என்ன, இவைகளின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியானவர் அக்னியை போல அவர்களை சோதிப்பார். இது நியாய தீர்ப்பு அல்ல, அது சோதிப்பார். சோதிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால் இந்த பூமியிலே நீதிமான்கள் எத்தகைய ஊழியத்தை, எத்தகைய சாட்சியை, எத்தகைய உறவை கிறிஸ்துவோடு வைத்திருந்தார்களோ அதற்கு ஏற்றதை போல 6 வகையாக தரம் பிரிக்கப்படுவார்கள். முதலாவது
பொன்னை போன்றவர்கள், இரண்டாவது வெள்ளியை போன்றவர்கள், மூன்றாவது விலையேற பெற்ற கற்களை போன்றவர்கள், நான்காவது மரத்தை போன்றவர்கள், ஐந்தாவது புல்லை போன்றவர்கள், ஆறாவது வைக்கோலை போன்றவர்கள். இதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இரண்டு சாராராக நீதிமான்கள் பிரிக்கப்படுவார்கள் எங்கே? மத்திய வானத்திலே. ஆகவே நியாய தீர்ப்பு என்பது இது ஆக்கினை தீர்ப்பு அல்ல, இது தரம் பிரிக்கும் தீர்ப்பு. ஆகவே இரண்டு சாராரை கர்த்தர் என்ன செய்வார்? தரம் பிரிப்பார். அவ்வாறெனில் மரம், புல், வைக்கோல் இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். ஒரு பொன் நகையை உள்ளங்கையிலே வைத்து மறைத்து விடலாம், ஒரு வெள்ளியையும் மறைத்து விடலாம். விலையேறப்பட்ட கற்களாகிய டைமண்ட், வைடூரியம், கோமேதகம், மரகதம் போன்ற விலையுந்த கற்களையும் கூட உள்ளங்கையிலே மறைத்துக் கொள்ள முடியும். ஏனென்று கேட்டால் விலையேறப்பட்ட பொருட்களை சுலபத்திலே மறைத்து அதை பயன்படுத்த முடியும். ஆனால் மரத்தை கைகளினால் மறைக்க முடியுமா? வைக்கோலை கைகளினால் மறைக்க முடியுமா? புல்லை கைகளினால் மறைக்க முடியுமா? நன்றாக கவனித்து பாருங்கள். அவ்வாறெனில் இந்த உலகத்திலே மரத்தை போன்ற ஒரு ஊழியம் என்றால் அது ஓஹோ என்று இருக்கும். புல்லை போன்ற ஒரு ஊழியம் என்றால் அது செழிப்பாக இருக்கும். வைக்கோலை போன்ற ஒரு ஊழியம் என்றால் அது மிக பெரிதாக காட்சி அளிக்கும். ஆனால் எவ்வளவு பெரிதாக காட்சி அளித்தாலும், எவ்வளவு செல்வ செழிப்போடு அந்த ஊழியங்கள் நடைபெற்றாலும், எந்த அளவுக்கு அது பேரும் பிரஸ்தாபமும் அடைந்திருந்தாலும், கர்த்தர் அந்த ஊழியங்களை எந்த பிரிவிலே கொண்டு வந்து சேர்க்கிறார் என்றால் மரம், புல், வைக்கோல் என்ற பிரிவிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். அவ்வாறெனில் மரம், புல், வைக்கோல் இவைகள் அக்னியினால் சோதிக்கப்படும் பொழுது என்ன நடக்கும் என்று வேதம் என்ன என்று சொல்லுகிறது? அவைகளுடைய செயல்பாடு அக்னியினால் வெளிப்படுத்தப்படும் என்று அந்த வேதத்திலே அந்த வசனம் வருகிறது. அவ்வாறெனில் மரம், புல், வைக்கோல் இவைகள் வெந்து கருகி போகும். இதுதான் அந்த வசனத்தினுடைய கருத்து. வெந்து கருகி போகக்கூடிய அந்த நிகழ்வை வெளிப்படுத்தின விசேஷத்திலே கர்த்தர் சபைகளுக்கு அளிக்கும் அந்த பலன்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு எழுதும் பொழுது எவ்வாறு எழுதினார் என்றால், முதலாவது தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். இரண்டாவது சபை விசுவாசிகள் செய்த குற்றங்களை, தவறுகளை சுட்டி காட்டினார். மூன்றாவதாக அவர்கள் திருந்த வேண்டிய, அவர்கள் மனம் திரும்பி செய்ய வேண்டிய காரியங்களை விளக்கினார். நான்காவதாக அவர் என்ன செய்தார் என்றால், ஜெயம் கொண்டவர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு சபைக்கும் 7 சபைகளுக்கும் ஜெயங்கொண்டவர்கள் ஜெயங்கொண்டவர்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை முடிக்கிறார். ஜெயங்கொண்டவர்கள் என்றால் யார்? தயவு செய்து நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். ஜெயங்கொண்டவர்கள் என்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்தை உளமாற ஏற்றுக்கொண்டு, கிறிஸ்துவோடு உறவாடி, கிறிஸ்துவின் வழியிலே நடந்து பூரணராக்கப்பட்ட மக்கள் தான் ஜெயம் கொண்டவர்கள் என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 7 சபைகளுக்கு 7 ஜெயம் கொண்டவர்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அவ்வாறெனில் ஒவ்வொரு ஜெயம் கொண்டவர்களும் ஒரே மாதிரியான பலன்களை அனுபவிக்கிறார்களா? நன்றாக யோசித்து பாருங்கள். இல்லை, 7 சபையில் உள்ள ஜெயம் கொண்டவர்கள் 7 விதமான பலன்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. ஆகவே பலன் என்பது ஒரு பரிசுத்தவான் இந்த உலகத்திலே செய்தவர்களின் அடிப்படையிலேயும், மத்திய வானத்திலே நியாய தீர்ப்பின் போது அவர் எவ்வாறு அக்னியிலிருந்து வெளிப்பட்டார் என்ற அந்த நிலையின் அடிப்படையிலே தான் பலன் என்பது கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறெனில் 7 சபைகளுக்கு கர்த்தர் ஜெயம் கொண்டவர்கள்
அவர்களுக்கு அளிக்க போகிற பலனை இப்பொழுது நாம் பார்க்கலாம். வாசியுங்கள். எபேசு சபைக்கு கர்த்தர் எழுதின வசனம் என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. பாருங்க, ஜெயம் கொண்டவர்கள் அவர்களுக்கு எதை கர்த்தர் கொடுப்பாரா? ஜீவ விருட்சத்தின் கனியை. அந்த ஜீவ விருட்சம் எங்க இருக்கிறது? பரதேசியில் உண்டு. இந்த இடத்துல பரதேசி என்ற அந்த வார்த்தை எதை குறிக்கும் என்றால், ஏதேன் தோட்டத்தை குறிக்கும். பாருங்கள், பரிசுத்தவான்களாக ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்த பொழுது அவர்களுக்கு எந்த விதமான பாவமும் இல்லை. அவர்கள் தோட்டம் முழுவதும் உலாவி தோட்டத்தில் உள்ள எல்லா கனிதரும் மரங்களின் கனிகளையும் அவர்கள் புசித்தார்கள். ஆனால் கர்த்தர் தோட்டத்தின் நடுவிலே வைத்திருந்த 2 மரங்கள், ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க கனியை கொடுக்கும் மரம், மற்றொன்று ஜீவனை கொடுக்கும் கனியை கொடுக்கக்கூடிய மரம். இந்த 2 மரத்தையும் அங்கே வைத்திருந்தார். நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி கீழ்ப்படியாமல் அவர்கள் புசித்து பாவம் செய்த உடனே கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களை சபித்து அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி அடித்தார். அதற்கு என்ன காரணம்? வாசியுங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. பாருங்க, இனி அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. ஏனென்று கேட்டால் அவர்கள் பாவிகளாய் மாறிவிட்டார்கள். அந்த கனியை புசிப்பார்களானால் அவர்கள் சதா காலம் மரணம் இல்லாமல் அவர்கள் பூமியிலே பாவிகளாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் தேவனுடைய சமூகத்திற்கு வர முடியாது. ஆகவே கர்த்தர் என்ன செய்தார்? அந்த கனியை அவர்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அவர்களை தோட்டத்தை விட்டு விரட்டி தோட்டத்தின் வாயிலை கேருபீன்களை கொண்டும் சுடரொளி பட்டயங்களை கொண்டும் அவர் என்ன செய்தார் என்றால் காவலிட்டார். ஏனென்று கேட்டால் எந்த மனிதனும் அதற்குள் பிரவேசித்து ஜீவனை தரும் கனி கொடுக்கும் அந்த மரத்தின் பழத்தை சாப்பிடக்கூடாது என்பதற்காக. இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், இந்த பூமியிலே யார் ஜெயங்கொண்டவனாய் வாழ்கிறானோ அவனுக்கு நான் அந்த கனியை கொடுப்பேன். அவ்வாறெனில் என்ன? பரிசுத்தவானாய் மாறினவனுக்கு மட்டும்தான் அந்த கனி. அந்த கனியை அவன் சாப்பிடுவானால் அவன் நித்திய காலங்கள் இந்த பூமியிலே வாழ்வான். ஆகவே தான் எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது ஜெயங்கொண்டவர்களுக்கு நான் அந்த கனியை கொடுத்து, ஜீவ கனியை கொடுத்து நித்திய காலங்கள் என்னுடைய சமூகத்திலே புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் வாழக்கூடிய கிருபையை தருவேன் என்று சொன்னார். அடுத்ததாக அவர் சிமிர்னா சபையை குறித்து அவர் சொன்ன வார்த்தை என்ன என்றால், வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. பாருங்க, முதல்ல சொன்னாரு ஜீவ விருட்சத்தை கொடுப்பேன், அந்த கனியை அவன் என்றென்று பிழைத்திருப்பான். 2வது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் ஒருபோதும் 2வது மரணமாகிய அக்னி கடலில் தள்ளப்படுவதில்லை என்று சொல்கிறார். என்ன அர்த்தம்? அவர்கள் புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் வாழும் பொழுது அக்னி கடலிலே தள்ளப்படுவோமா என்ற அந்த பயம் இல்லாமல் அவர்கள் ஆறுதலோடும் அவர்கள் சமாதானத்தோடும் அவர்கள் மகிழ்ச்சியோடும் வாழத்தக்கதாக கர்த்தர் சிமிர்னா சபைக்கு அவர் கொடுத்த வாக்கு என்ன என்றால், ஜெயம் கொண்டவர்களுக்கு அக்னி கடலிலே தள்ளக்கூடிய ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று திட்டமும் தெளிவாக சொன்னார். அவ்வாறெனில் நித்திய ஜீவனையும்
அதே நேரத்திலே அக்னி கடலிலிருந்து தப்பித்து சமாதான வாழ்க்கையும் பெற்றவர்கள் யார் என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். ஒருவன் கட்டினது நாம் ஏற்கனவே பார்த்தோம். பொன்னாக வெள்ளியாக விலையேற பெற்றவர்களாக வெளிப்பட்ட ஒரு சாரார், மற்றொரு சாரார் மரத்தை போல புல்லை போல வைக்கோலை போல வெளிப்பட்டவர்கள் மற்றொரு சாரார். இப்படி மரத்தை போல புல்லை போல வைக்கோலை போல வெளிப்பட்ட மக்கள் பரிசுத்த அக்னியினால் சோதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு என்ன நடக்கும் என்றால் அவர்கள் வெந்து போவார்கள். முதலாவது. இரண்டாவது, அவர்கள் கரிக்கட்டைகளாக மாறுவார்கள். மூன்றாவது, அவர்கள் நஷ்டமடைவார்கள். நான்காவது, அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த ரட்சிக்கப்படுவார்கள் என்ற சொல்லை தயவு செய்து உன்னிப்பாக கவனியுங்கள். ஏனென்று கேட்டால், எந்த அதிகாரத்தையும் எந்த கனத்தையும் எந்த மகிமையும் பெற்றுக்கொள்ள கூடாதவர்கள் தான் மரத்தை போல புல்லை போல வைக்கோலை போல இந்த பூமியிலே ஊழியம் செய்தவர்களும் இந்த பூமியிலே வாழ்ந்த விசுவாசிகளும் என்பதை முதலாவது விசுவாச மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இவர்கள் கரிக்கட்டைகளாக ஆனால் என்றால் என்ன? அவர்கள் மகிமையான எருசலேமுக்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதியை இழந்தார்கள் என்று பொருள். அது மட்டுமல்ல, நீங்கள் மற்றொரு உண்மையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஆனால் நஷ்டமடைந்தார்கள் என்று அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக புதிய பூமியிலே காணப்பட வேண்டும், அவர்கள் புதிய பூமியிலே வாழ வேண்டும். ஆனால் அவர்கள் நஷ்டமடைந்தார்கள் என்றால் என்ன? இனி வரப்போகிற அந்த பலன்களை அவர்கள் பெறமாட்டார்கள் என்று அர்த்தம். அவர்கள் ஒரு சாதாரண குடிமக்களாக புதிய பூமியிலே ஒரு குடிமக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்களே ஒழிய அவர்களுக்கு எந்த கிருபையும் கிடைக்காது, அவர்களுக்கு எந்த மகிமையும் கிடையாது, அவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அவர்கள் எங்கு செல்ல முடியாது. ஒரு சாதாரண குடிமகனை போல வாழ்வார்கள். அவர்கள் யார்? இந்த பூமியிலே கிறிஸ்துவன் என்று பெயரை வைத்துக்கொண்டு கர்த்தரிடத்தில் நெருங்காமல் தனக்காக தன் புகழுக்காக தான் பணம் சேர்ப்பதற்காக இப்படி வாழ்ந்த மக்கள் தானே பரிசுத்த ஆவி சோதிக்கும் பொழுது கரிக்கட்டியாக போவார்கள். இவர்கள் தான் இந்த பூமியிலே எவ்வளவு பிரமாதமான, எவ்வளவு விளம்பரமான, எவ்வளவு விலையேறப்பட்ட ஊழியங்களை செய்து விசுவாசிகளாய் நடந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் கரிக்கட்டைகள் தான் என்பதை முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர்கள் ஒரு சாதாரண பிரஜைகளாக புதிய பூமியிலே வாழுவார்கள். அடுத்தது கர்த்தர் பெர்கமு சபைக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன என்றால், வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தேன் கழுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுடைய வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. பாருங்கள், இப்பொழுது கொஞ்சம் வளர்ச்சி காணப்படுகிறது. பெர்கமு சபையில் உள்ள ஜெயங்கொண்ட மக்களுக்கு அவர் என்ன சொல்கிறார்? மறைவான மன்னாவை அவர்களுக்கு கொடுப்பேன். மன்னா என்றாலுமே நமக்கு நன்றாக தெரியும் கிறிஸ்தவ மக்களுக்கு. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் வனாந்தர வழியாய் நடந்து வந்த பொழுது அவர்களுக்கு உணவு இல்லை. அவர்கள் பசியும் பட்டினியுமாக நடந்து வரக்கூடாது என்பதற்காக கர்த்தர் வானத்திலிருந்து வெண்மையான கொத்தமல்லியை போன்ற மன்னாவை பொழியச் செய்தார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அந்த மன்னாவை பார்த்து இது என்ன என்றே தெரியாமல் ஒருவருக்கு ஒரு இது என்ன, இது எதற்காக வானத்திலிருந்து பொழியப்படுகிறது என்று அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன என்று சொல்லுகிறார் என்றால், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே,
இது உங்களுக்காக நீங்கள் சாப்பிடுவதற்கென்று கர்த்தர் கொடுத்த மன்னா என்று சொல்லுகிறார். ஆகவே சாப்பிடுவதற்காக, உலகத்தில் வாழும் மனிதர்கள் சாப்பிடுவதற்காக கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். ஆனால் ஏசப்பா மனுஷகுமாரனாய் வாழ்ந்த நாட்களிலே அவர் சொன்ன உண்மை என்ன என்றால், யோவான் 6ஆம் அதிகாரம் 49வது வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுடைய பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை சாப்பிட்டார்கள், ஆனால் அவர்கள் மரித்து போனார்களே. அவ்வாறெனில் என்றால் என்ன? வானத்திலிருந்து கர்த்தர் கொடுத்த மன்னா அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவில்லை. ஆகவே எல்லா மனிதர்களைப் போல அவர்களும் மரித்து போனார்கள். ஆனால் இங்கே இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட மன்னா எது என்று கேட்டால் மறைவான மன்னா. ஆகவே பூமியிலே கர்த்தர் கொடுத்த மன்னா வேறு, இங்கே கர்த்தர் குறிப்பிடுகிற மறைவான மன்னா என்பது வேறு. இந்த மறைவான மன்னாவை யாருக்கு கொடுக்கிறார் என்றால், 3வது நிலையிலே வளர்ந்த பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கிறார். அவ்வாறெனில் இந்த மறைந்த மன்னா 3வது நிலை பரிசுத்தவான்களுக்கு எதை கொடுக்கும் என்றால், அவர்களுக்கு பலத்தை கொடுக்கும், அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும், அவர்கள் நீதியிலே நிலைத்து நிற்பார்கள், அவருடைய எண்ணங்கள், பேச்சு, செயல்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும், அவர்கள் பாவத்தை விட்டு விலகி பாவத்தை வெறுத்து கர்த்தரோடு இணைந்திருக்கும் கிருபையை மறைவான மன்னா கொடுக்கும் என்பதை நாம் ஆவிக்குள்ளாக உணர முடிகிறது. அதே வசனத்திலே மற்ற 2வது குறிப்பு என்ன என்றால், வெண்மையான குறிக்கல். நல்லா கவனிச்சிங்க, இந்த வெண்மை என்ற வார்த்தையே பரிசுத்தம் என்று பொருள். ஆகவே குறிக்கல் என்பது என்ன என்றால் அடையாள அட்டை. இன்றைக்கு ஒரு பெரிய பெரிய கம்பெனியில், ஐடி கம்பெனியில் நீங்கள் போவீர்களானால் அங்கு வேலை செய்கின்ற ஊழியக்காரர்களுக்கு அடையாள அட்டையை கொடுக்கிறார்கள். அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு கூட அடையாள அட்டையை கொடுக்கிறார்கள். ஆகவே அடையாள அட்டையை யாருக்கு கொடுக்கிறார் கர்த்தர் என்றால், 3வது நிலை மட்டும் வளர்ந்த பரிசுத்தவான்களுக்கு. ஏன்? அவர்கள் அந்த அடையாள அட்டையை வைத்திருந்தால் தான் அவர்கள் சாதாரண பிரஜைகளாக வாழ்கிறார்களே, புதிய வானத்திலும் புதிய பூமியிலும், அவர்களை இவர்கள் நிர்வகிக்க முடியும். அவர்களுக்கு தேவையானவைகளை இவர்களால் செய்து தர முடியும். ஆகவே இவர்கள் அந்த 2 நிலையில் உள்ள பரிசுத்தவான்களை காட்டிலும் சற்று கனம் பெற்று சில அதிகாரங்களை பெற்று அவர்களை ஆளுவார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த வசனத்திலே மற்றொரு வார்த்தை என்ன என்று சொல்லியிருக்கிறது என்றால், அந்த அடையாள அட்டையிலே ஒரு பெயரை கர்த்தர் எழுதுவாராம். அந்த பெயர் கர்த்தருக்கும் அடையாள அட்டையை பெற்ற அந்த மகனுக்கும் மகளுக்கும் மட்டுமே தெரியுமே ஒழிய வேறு யாருக்கும் அந்த பெயர் தெரியாது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அவ்வாறெனில் இன்றைக்கு மனிதர்களுக்கு இருக்கின்ற பெயர்கள் அவர்களுடைய பெற்றோர்களோ அல்லது அவர்கள் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களோ அல்லது போதகர்களோ கர்த்தருடைய பிள்ளைகளோ வைத்த பெயர்கள். இது உலகத்திற்குரிய பெயர். ஆனால் பரலோகத்திற்குரிய பெயர் என்ன என்று வேதத்திலே தெளிவாக எழுதவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் எழுதியிருக்கிறது, பரலோகத்தில் இருக்கின்ற பெயர் அதை பெறுகிறவன் மட்டும் அறிவான், அதை கொடுக்கிறவர் மட்டும் அறிவார், மற்ற யாருக்கும் அது தெரியாது என்று இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. ஆகவே 3வது நிலையில் உள்ள பரிசுத்தவான்கள் மற்ற 2 நிலையில் உள்ள பரிசுத்தவான்களை காட்டிலும் சற்று விசேஷித்தவர்களாக இருப்பார்கள் என்ற உண்மையை நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது தியத்திரா சபைக்கு கர்த்தர் எழுதும் பொழுது என்ன என்று எழுதுகிறார்? வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். பாருங்க, இந்த வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்பொழுது 4வது நிலைக்கு முன்னேறி வளர்ந்த பரிசுத்தவான்களுக்கு
ஜாதிகள் மேல் அதிகாரத்தை கொடுக்கிறாராம். ஜாதிகள் என்ற அந்த வார்த்தை ஆங்கில வேதாகமத்திலே நேஷன் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகவே தேசங்கள் என்று பொருள். ஜாதிகள் என்றால் என்ன? தேசங்கள். புதிய பூமியிலே அநேக தேசங்கள் உண்டு. அந்த புதிய பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள் ஊர்களிலும் பட்டணங்களிலும் தேசங்களிலும் குடியிருப்பார்கள். தேசங்களிலே அவர்கள் குடியிருப்பார்களானால் அந்த குறிப்பிட்ட தேசத்தை ஆள ஒருவருக்கு அதிகாரம் இருக்க வேண்டுமா இல்லையா? அந்த அதிகாரத்தை உடைய அந்த பரிசுத்தவானுக்கு கீழாக நிர்வாகம் செய்ய அநேகம் பேர் இருக்க வேண்டும் அல்லவா? ஆகவே கர்த்தர் இந்த 4வது நிலையை அடைந்த பரிசுத்தவான்களுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்தார் என்றால் தேசங்களை ஆளும் அதிகாரத்தை கொடுத்தார். நல்லா கவனிச்சுங்க நீங்க. தேசங்களை ஆளும். அவ்வாறெனில் அவர்கள் யார்? அவர்கள் ராஜாக்கள். அவர்களுக்கு முழு அதிகாரம் உண்டு. இன்றைக்கு இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்ற அதிகாரம் என்ன? சர்வாதிகாரம். அடுத்தது டெமோக்ராட்டிக் பேட்டர்ன், அதாவது சுதந்திரத்தனமாக ஆளுகை செய்வது. இவ்வாறு பலவிதமாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆட்சியிலே அவ்வாறு அல்ல. அவர்கள் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்களை ஆளுகை செய்வார்கள். இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண் பாண்டங்களைப் போல் நொறுக்கப்படுவார்கள். பாருங்க, 4வது நிலையை அடைந்தவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற அதிகாரத்தை பாருங்கள். அவர்களை இரும்பு கரங்களை கொண்டு ஆளுவார்கள். பரிசுத்தவான்களை எவ்வாறு இரும்பு கரம் கொண்டு ஆள முடியும்? அவர்கள் தான் நீதிமான்களாயிற்று. ஆகவே யாரை ஆள முடியும்? பரிசுத்தவான்களையா பானைகளை போல உடைத்து நொறுக்க முடியும்? இல்லை. அவ்வாறெனில் யாரை நொறுக்க முடியும் என்று இந்த வசனத்தின் வாயிலாக நாம் பார்த்தால், அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்களே, ஆக்கினை தீர்ப்படைந்து அந்த மக்களை இவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கவும், அவர்களை பானைகளைப் போல உடைத்து பல விதமான வாதிகளை கொடுக்கவும் இவர்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மற்றொரு உண்மை என்ன என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே யோவான் ஆவியில் நிறைந்து பார்க்கும் பொழுது அவர் என்ன என்று சொல்கிறார்? நான் புதிய வானத்தை பார்த்தேன், நான் புதிய பூமியை பார்த்தேன், ஆனால் சமுத்திரம் காணப்படவில்லை என்று சொல்கிறார். சமுத்திரம் காணப்படவில்லை என்றால் அவருடைய பொருள் என்ன என்றால், சமுத்திரம் என்ற சொல் எதை குறிக்கும்? எசையா சொல்லும் பொழுது, துன்மார்க்கர்கள் கடலை போல கொந்தரிக்கின்ற கடலை போல இருக்கிறார்களாம். எவ்வாறு கடல் அழுக்கையும் நுரையையும் வெளிப்படையாக மக்கள் காணும்படி கரையிலே ஒதுக்குகிறதோ, அதை போல துன்மார்க்கர்கள் கூட தங்களுடைய துன்மார்க்கமான செயல்களை வெளிப்படையாக பயங்கரமாக செய்வார்கள். அப்படி செய்தவர்கள் தான் அக்கினி தீர்ப்பை அடைந்தவர்கள். ஆகவே கடல் அல்லது சமுத்திரம் என்ற அந்த வார்த்தை எதை குறிக்கும் என்றால், அக்கினி கடலை குறிக்கும். அந்த 1வது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, நான் அக்கினி கடலை பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார், காணவில்லை என்று சொல்லுகிறார். அவ்வாறெனில் புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் அக்னி கடல் இல்லவே இல்லையா? நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். உண்டு, அக்னி கடல் இருக்கிறது. எவ்வாறு இருக்கிறது என்றால், இப்பொழுது பூமியிலே பாவம் செய்த மக்களை எங்கே கர்த்தர் அனுப்புகிறார்? பூமிக்கடியில் இருக்கின்ற நரகத்திற்கு அனுப்புகிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே. அவ்வாறெனில் இன்று எப்படி நரகம் பூமிக்கு அடியிலே இருக்கிறதோ, அதே போல அக்னி கடல் என்ற 2வது மரணம், புதிய வானம் புதிய பூமி இவைகளுக்கு அடியில் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறெனில் இந்த 4வது நிலையை அடைந்த பரிசுத்தவான்கள் என்ன செய்வார்களாம்? அக்னி கடலுக்குள்ளாக பிரவேசித்து அங்கு தண்டனையை பெற்ற மக்களை இவர்கள் நிர்வாகம் செய்யவும் தண்டிக்கவும் சகலாதி
அதிகாரத்தை பெறுவார்கள் என்று இந்த வசனத்திலே எழுதியிருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர்கள் ராஜாக்களாக பூமியிலே இருக்கின்ற தேசங்களையும் ஆளுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் அந்த வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் நான் அவனுக்கு கொடுப்பேன். விடிவெள்ளி நட்சத்திரம் என்றால் என்ன? வேதம் அதை குறித்து என்ன சொல்கிறது? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும். இந்த இடத்துல விடிவெள்ளி என்ற அந்த சொல் 2 அர்த்தம் கொண்டது. ஒன்று, விடிவெள்ளி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 2வது, விடிவெள்ளி என்றால் அவருடைய வார்த்தைகள். ஆகவே விடிவெள்ளியை நான் அவனுக்கு கொடுப்பேன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய பூமியிலும் புதிய வானத்திலும் 4வது நிலையை அடைந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய முழு அதிகாரத்தை கொடுக்கிறார் என்று அர்த்தம். ஆகவே விடிவெள்ளியை கொடுத்தேன் என்ற வசனத்திற்கு கர்த்தருடைய முழு அதிகாரத்தை அவர்கள் பெற்றதின் காரணமாகத்தான் புதிய பூமியின் மேல் இருக்கின்ற தேசங்களுக்கும் ராஜாவாக ஆளுகிறார். அக்னி கடலில் இருக்கின்ற அக்கிரமக்காரர்களையும் அடித்து நொறுக்கி வாதிக்கக்கூடிய அந்த பலனையும் அவர்கள் பெறுகிறார்கள். ஆகவே 4வது நிலை பரிசுத்தவான்கள் பரம எருசலேமுக்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதியை பெற்றவர்கள். இதை தயவு செய்து நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த பரம எருசலேமுக்குள் பிரவேசிக்கின்ற தகுதி 4வது நிலை பரிசுத்தவான்களில் இருந்து 7வது நிலை பரிசுத்தவான்கள் மட்டும் கடந்து போகிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சர்தை சபைக்கு அவர் எழுதும் பொழுது என்ன என்று எழுதினார் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். பாருங்க, முதலாவது அவர்களுக்கு வெண் வஸ்திரத்தை உடுக்க கொடுப்பேன். வெண் வஸ்திரம் என்பது பரலோகத்தினுடைய சீருடையது. இந்த வெண் வஸ்திரத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், பரிசுத்தவான்களுடைய நீதியே அந்த மெல்லிய பரிசுத்தமான ஆடை என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அவர்களுடைய நீதியே, பரிசுத்தவான்களுடைய நீதியே, இந்த பூமியிலே அவர்கள் செய்த நீதியே பரலோகத்திலே அவர்களுக்கு வெண் ஆடையாக அளிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் கூட ஆவியானவரை கொண்டு யோவான் பார்க்கும் பொழுது எண்ணில் அடங்காத பரிசுத்தவான்கள் வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு என்ன, அவர்கள் இந்த பூமியிலே செய்த நீதி அவர்களுக்கு வெண்மையான ஆடையாக கொடுக்கப்பட்டதாம். வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலையை பிடித்துக் கொண்டு தேவனுடைய சமூகத்திலே ஆர்ப்பரித்தார்கள் என்று அந்த வசனம் சொல்கிறது. அவ்வாறெனில் வெள்ளை அங்கியை பெறுகிறவர்கள் யார் என்று கேட்டால் 5வது நிலையை அடைந்த கர்த்தருடைய பிள்ளைகள். இதை தயவு செய்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அந்த வசனத்திலே மற்றொரு காரியத்தையும் சொல்லுகிறது. 2வது, அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்பட மாட்டாது. இது தயவு செய்து நீங்கள் நல்லா கவனிச்சுங்க. என்ன ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போட மாட்டாது? என்ன அர்த்தம்? என்ன என்றால், அவர்கள் மகிமை நிறைந்த எருசலேமுக்குள் போய் கர்த்தரை தரிசிக்கவும் அவருடைய கிருபையுள்ள மகிமையான முகத்தை காணவும் இவர்கள் கிருபை பெற்றவர்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய
ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் பரம எருசலேமுக்குள் பிரவேசிக்க முடியும், மற்றவர்களால் முடியாது. இந்த முதல் நிலை, இரண்டாவது நிலை, மூன்றாவது நிலை மக்களால் பிரவேசிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது ஒன்று நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களாலும் கூட பிரவேசிக்க முடியாது. ஏன் என்று கேட்டால் பரம எருசலேமுக்கு 12 வாயில்கள் உண்டு. அந்த 12 வாசலுக்கு முன்பாகவும் ஒவ்வொரு தேவதூதன் காவலிட்டு கொண்டிருக்கிறார். பரம எருசலேமுக்குள் பிரவேசிக்க தகுதி பெற்ற மக்களை மட்டும் உள்ளே விடுவானே ஒழிய மற்றவர்களை அவன் உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்துவான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அடுத்ததாக அந்த வசனத்திலே குறிப்பிட்ட காரியம் என்ன என்றால், அவர்களுக்கு கர்த்தர் முழு அதிகாரம் கொடுப்பார் என்று அந்த வசனத்திலே சொல்லியிருக்கிறது. என்ன முழு அதிகாரம்? என்ன செய்வாராம் கர்த்தர்? பிதாவுக்கு முன்பாகவும் தேவ தூதர்களுக்கு முன்பாகவும் அந்த பரிசுத்தவான்களை இவர் அறிக்கையிடுவார். இவர் என்னுடைய மகன், இவர் என்னுடைய மகள், இவளை நான் பரிசுத்தத்தின் மூலமாக 5வது நிலைக்கு வரும்படி கிருபை தந்திருக்கிறேன் என்று சொல்லி அறிக்கையிடுவார். அவ்வாறெனில் கர்த்தர் அங்கீகரிப்பார் என்று பொருள். வேதத்திலே காயின், ஆபேல் இருவர் உண்டு. காயின் கொண்டு வந்த காணிக்கை கர்த்தர் என்ன செய்தார்? காயினையும் நிராகரித்து அவன் காணிக்கையும் நிராகரித்தார். ஆபேலை என்ன செய்தார்? ஆபேலை அங்கீகரித்து ஆபேல் கொண்டு வந்த காணிக்கையும் அங்கீகரித்தார். அவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டவர்கள் யார் என்றால் ஆபேலை போன்றவர்கள். இவர்கள் யார் என்றால் தேவனுடைய சமூகத்திலே இவர்களுடைய பெயரை அறிக்கையிட்டு இவர்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்றால் இவர்கள் ஆபேலை போன்ற பரிசுத்தவான்கள் என்று அந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இவர்கள் பரம எருசலேமுக்குள் செல்வார்கள், தேவனை முகமுகமாய் தரிசிப்பார்கள். அடுத்ததாக 6வது பிலடெல்பியா சபைக்கு கர்த்தர் எழுதும் பொழுது என்ன என்று எழுதினார்? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் தேவனுடைய ஆலயத்திலே அவனை நான் தூணாக்குவேன் என்று சொல்கிறார். ஆகவே புதிய பூமியிலும் புதிய வானத்திலும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஆலயம் உண்டு என்றுதானே பொருள். அந்த ஆலயத்திற்கு என்ன பெயர் என்றால், வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்க்கும் பொழுது பரம எருசலேமே கர்த்தருடைய ஆலயம். இதை நீங்கள் முதலாவது புரிஞ்சுக்கொள்ளுங்க. மகிமையிலிருந்த பரம எருசலேம் தான் கர்த்தருடைய ஆலயம். அவ்வாறெனில் பரம எருசலேமுக்குள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபையை 6வது நிலைக்கு வளர்ந்த பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் இருக்கிறார். நல்லா கவனிச்சுங்க. அவ்வாறெனில் அந்த வசனம் எவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது? அவர்கள் நிலைத்திருப்பார்கள் என்றால் என்ன? அவர்கள் சதா காலம் கர்த்தருடைய ஆலயத்திலே அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருப்பார்கள் என்று அதனுடைய பொருள். அவர்கள் ஒருபோதும் அந்த ஊழியத்திலிருந்து நீக்கப்பட மாட்டார்கள். அடுத்ததாக அவர் சொல்லும் பொழுது என்ன என்று சொல்கிறார்? 3 பெயர்கள் அவர்கள் மேல் எழுதப்படும். ஒன்று தேவனுடைய பெயர், 2வது மகிமை நிறைந்த பரம எருசலேமின் பெயர், 3வது கர்த்தருக்கு கிடைத்த புதிய பெயர். கர்த்தருக்கு என்ன புதிய பெயர் கிடைத்தது என்றால் 19வது அதிகாரத்தில் என்ன என்று எழுதியிருக்கிறது என்றால் அவருடைய பெயர் கர்த்தாதி கர்த்தா,
என்று எழுதியிருக்கிறது அவருடைய பெயர். அதுதான் அவருக்கு கிடைத்த புது பெயர். ஆகவே இந்த புது பெயர் 3 பெயர்களை அவன் மேல் எழுதுவேன் என்றால் என்ன பொருள் என்றால், இந்த 3 பெயர்களுக்குரிய அதிகாரத்தை 6வது நிலையில வளர்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முழுதுமாய் தேவன் கொடுக்கிறார் என்று பொருள். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக 7வது நிலையை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த வசனத்தில் என்ன என்று எழுதியிருக்கிறது, லவோதிக்கேயா சபைக்கு அவர் சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். பாருங்க, உயர்ந்த ஸ்தானம், இதற்கு மேற்பட்ட ஸ்தானமே இல்லை. ஏனென்று கேட்டால், கர்த்தருக்கு சமமாக அவருடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்த பிறகு வேறு என்ன அந்தஸ்து வேண்டி இருக்கிறது? அதை விட வேறு மகிமை என்ன? நன்றாக யோசித்து பாருங்கள். ஜெயம் கொண்டவர்களுக்கு நான் என் சிங்காசனத்திலே, நான் எப்படி ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தை பெற்றேனோ அதை போல என் சிங்காசனத்திலே நான் அவர்களுக்கு இடம் கொடுப்பேன் என்று சொன்னார். அவர்கள் யார்? வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், யோவான் ஆவிக்குள் நிறைந்து பரலோகத்தை பார்க்கும் பொழுது தேவன் அவருடைய சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார். அந்த சிங்காசனத்திலே மின்னல்களும் இடி முழக்கங்களும் வருகிறது. அவரை சுற்றி 4 பக்கம் 4 ஜீவன்கள் இருந்தது. அதற்கு முன்பாக யார் அமர்ந்திருந்தார்கள் என்றால் 24 மூப்பன்மார்கள் தங்களுடைய சிங்காசனத்திலே அமர்ந்து தங்களுடைய கிரீடங்களை தங்கள் சிரசின் மேல் வைத்தவர்களாக இருந்தார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அவ்வாறெனில் கிறிஸ்துவுடைய சிங்காசனத்திற்கு சரிசமமான சிங்காசனத்தை கர்த்தர் அந்த மூப்பன்மார்களுக்கு கொடுத்தாரா இல்லையா? 24 என்ற எண் என்பது சிம்பாலிக் எண். அது உண்மையிலேயே 24 அல்ல. 12 எண் பழைய ஏற்பாட்டு நீதிமான்களையும் 12 எண் புதிய ஏற்பாட்டு நீதிமான்களை குறிக்கும். ஆகவே 12 என்பது அது ஒரு அடையாள எண். அது 1000 இருக்கலாம், கோடி இருக்கலாம், சொல்லனா எண்ணிக்கை உடையவர்களாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையை 7வது நிலையை அடைந்த பரிசுத்தவான்களுக்கு அவர் கொடுக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய அந்தஸ்து என்பதை நீங்கள் பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, இன்று முதற்கொண்டு எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஜீவ கிரீடம் என்றால் என்ன? அவருக்கு சிங்காசனம் கொடுக்கப்படுகிறது என்றுதானே பொருள். அவ்வாறெனில் பவுல் அப்போஸ்தலன், பேதுரு, இன்னும் மற்ற நீதிமான்கள் அவர்கள் பூரணர்கள் அல்லவா பரிசுத்தத்திலே? ஆகவே தான் அவர்கள் சிங்காசனத்தின் மேலே அமர்ந்து இருக்கிறார்கள். ஆகவே சபைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது இந்த 7 நிலைகளை வெளிப்படுத்தினார். ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கர்த்தர் முடிக்கும் பொழுது ஒரு வசனத்தை அவர் விசேஷித்த முறையிலே சொல்கிறார். வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பாருங்க, இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கே சொன்ன ஜெயம் கொண்டவன் என்பவன் சபைகளுக்கு சொல்லப்பட்ட ஜெயம் கொண்டவன் அல்ல. இங்கே சொல்லப்பட்ட ஜெயம் கொண்டவன் யார் என்று கேட்டால் பூரண நிலையை அடைந்த ஜெயம் கொண்டவர்களுக்கு மட்டுமே. இதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த 4லிருந்து 7 நிலைகளை அடைந்த மக்கள் உண்மையிலேயே பாக்கியசாலிகள். அவர் சொல்லுகிறார், அவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். என்ன பொருள்? புதிய வானத்தில் உள்ளவைகளையும் புதிய பூமியில் உள்ளவைகளையும் பூமிக்கடியிலே இருக்கின்ற அக்னி கடலில் உள்ளவைகளை எல்லாவற்றிற்கும் அவர்கள் உரிமையாளர்கள் ஆவார்களாம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நன்றாக கவனித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, அவர் கடைசியாக அந்த வசனத்திலே அவர் சொல்லுகின்ற மிக முக்கியமான கருத்து என்றால், அவன் என் மகன்,
நான் அவனுடைய தகப்பன் தேவன் என்று சொல்கிறார். அந்த நிலையை அடையத்தானே இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய உயிரை கொடுத்து மீண்டும் உயிர்த்தெழுந்து இந்த நிலையை அடை மகனே என்று ரத்தம் சிந்தினார். இதை உணராத கிறிஸ்தவ மக்கள் ஏனோதானோ என்று வாழ்ந்து கொண்டு மரத்தைப் போல, புல்லை போல, வைக்கோலைப் போல வாழ்வார்களானால் அவர்கள் பரிதாபத்திற்குரியவர்கள் தானே. ஆகவே இந்த நாட்களிலே ஜெயங்கொண்ட மகனாக, ஜெயங்கொண்ட மகளாக, ஜெயங்கொண்ட சபையாக நாம் கர்த்தருக்குள் வளர்ந்து அந்த பூரண நிலையை அடைவோமானால் புதிய வானத்தில், புதிய பூமியில், பூமிக்கடியில் உள்ள அக்னி கடலில் உள்ள யாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். அப்பொழுது தேவன் நம்முடைய பிதாவாக தேவனாக இருப்பார். நாம் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்ற இந்த சத்தியத்தை இந்த நாளிலே உணர்ந்து கொள்ளுங்கள். பூரணத்தை நோக்கி கடந்து வாருங்கள். தேவன் தாமே உங்களை அவருடைய கிருபையினாலும் அவருடைய சத்திய வசனத்தினாலும் உங்களை வழிநடத்தி பூரணராக்க அவர் கிருபை தருவாராக. ஆமென்.